எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியா டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருந்தேன். அதைத் தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமா எல்லா வீடுகள்லயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம போகுது. 2026 தேர்தல் முடிவுகள எடுத்துக்கிட்டா, திமுக ஒரு பெரிய பின்னடைவ சந்திச்சிருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்ல. இதுக்கு அவர் காரணம், இவர் காரணம்னு யாரும் யார் மேலயும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். நம்மோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். காலத்துக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்க கருத்துக்களின் அடிப்படையில டிஎம்கே 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போறேன். இதனால அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும். உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன்.